வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம முளைகட்டிய பயிறு பச்சை பயிறு தான் வந்து சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பச்சை பயிறு, அதாவது தோல் உள்ள பயிரை தான் நான் வந்து இந்த சுண்டலுக்கு யூஸ் பண்ணுறேன். தோல் இல்லாத பருப்பும் இருக்குது, தோலோடு உள்ள பயிரும் இருக்குது. இது தோலோடு உள்ள பயிரில் தான் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் பாருங்கள். அதனால் நான் பச்சை பயிரை தோலோடு எடுத்து என்ன பண்ணுறேன், 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் நம்ம வந்து முளைகட்டி வச்சுருக்கோம். இது முளைகட்டுறது பெரிய வேலை கிடையாது. இந்த மாதிரி மெலிசு துணியில் எடுத்து அதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கட்டி நல்லா வந்து வச்சுக்கணும். நம்ம அதாவது ஈரம் காயாமல் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டோன்னா இந்த மாதிரி வந்து முளை கட்டிக்கும். அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். எல்லா முளைகட்டிய பயிரையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாமுங்க. தாளிப்பு போட்டுடலாமுங்க. வேக வைத்த முளைப்பயிரை நம்ம கொட்டிக்கலாமுங்க. உப்பு சேர்த்த தாளிப்பை